ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கக்கூடியது 500 கோடி ரூபாய் பணம் விஜய். முன்னணி நடிகைகள் அத்தனை பேருடைய கால் சீட்டும் ஜெகதீஷ் பழனிசாமியுடைய அந்த ரூட் நிறுவனத்தில் தான் இருக்கு. ரூட் நிறுவனம் யாருதுன்னா விஜய். பல பேர் விஜய் ஜோசி சொல்றாங்க. ஜோசியத்தை நம்புகிற நபர் என்ன பண்றாருன்னா, கொண்டாட்டி பிள்ளைலாம் பிரிஞ்சு இருந்தா தான் முதலமைச்சர் யோகம் வரும். மோடியை போல, யோகி ஆதித்யநாத் போல சன்னியாசியா இருக்கணும், அவங்க அப்படிதான் யோகம் வரும்னு யாரோ கொட்டாம்பட்டி குறியாரங்க சொன்னதை கேட்டேன். விஜய் பையனை சேர்த்துறதில்ல, கொண்டாடி சேர்த்துறதில்ல, பிள்ளை சேர்த்துறதில்ல, அப்பனை ஆத்தால யாரையும் சேர்த்துறதில்ல, பனையூர் பங்களாவில் யாரும் இல்லை. மதியழகன் 2 நாள் வச்சு நிறைய விசாரிச்சு மதியழகன் நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. அந்த உண்மைகளை பூரா அப்படியே சிபிஐட்ட கொடுத்தாச்சு. சிபிஐ அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை போட்டுருக்குதா சொல்கிறாங்க. அடுத்த கட்டம் முதலமைச்சர் நாற்காலி மேலே பல பேருக்கு ஆசை வந்துருச்சு. வேலுமணி பாஜகவோட கூட்டணி வைத்து எப்படியாவது அந்த நாற்காலியை பிடிக்கணும்னு தயாராக இருக்காரு. உதயகுமாருக்கு இப்போ இந்த ஆசை வந்துருச்சு. நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துட்டு பொக்கையை கொடுத்து சொல்கிறாரு. எடப்பாடி முதலமைச்சர் அவர் ஏதாவது சிக்கல் ஏதாவது வழக்குனா என்ன அடுத்து கன்சிடர் பண்ணும். நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும். முதல்ல வெயிட்டிங் லிஸ்ட் யார் இருக்கா? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் நக்கீரன்ல ஒரு பேட்டி வந்தது. அந்த அட்டைப்படத்திலே போட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் மகன் ஜெகதீஷை போட்டு அடிச்சிட்டார் அப்படின்னு. யார் சார் ஜெகதீஷ்? எப்படி இந்த அளவுக்கு செல்வாக்கா மாறினாரு, விஜய் கிட்ட வராரு? விஜய் அதிகமாக நம்புகிற ஆட்களில் ஜெகதீஷ் பழனிசாமி ஒருவர். ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கக்கூடியது 500 கோடி ரூபாய் பணம் விஜய். முன்னணி நடிகைகள் அத்தனை பேருடைய கால் சீட்டும் ஜெகதீஷ் பழனிசாமியுடைய அந்த ரூட் நிறுவனத்தில் தான் இருக்கு. ரூட் நிறுவனம் யாருதுன்னா விஜய். விஜயுடைய மேனேஜர் தான் ஜெகதீஷ் பழனிசாமி. அப்போது ஜெகதீஷ் பழனிசாமி திரைப்படம் சம்பந்தமாக எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடியவர் ஜெகதீஷ் பழனிசாமி தான். இந்த ஜனநாயகன் படத்துக்கான ஃபைனான்ஸே ஜெகதீஷ் பழனிசாமி தான் சொல்கிறாங்க. கோ ப்ரொடியூசர் அவர் பேர் தான் வருது. அவர் தான் வருது. அப்போ அவர் பேர் விஜய் படம் தான். லியோவில் லலித்குமார் அவர் பேர் தான், அவர் பேர், படம் பூரா விஜய் தான். இப்படி ஒரு பிரிக்க முடியாத நபர் ஜெகதீஷ் பழனிசாமி. விஜயுடைய பையன் ஜேசன், இந்த ஜேசன் சஞ்சய், அவர் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. கனடாவில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் விஜய் செய்ய மாட்டேங்கிறார். இதனால் அவருடைய மகன் வளர்ந்து வர்றது அவருக்கு நல்லதுதான் இல்லையா? அப்புறம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? நீங்கள் கடலூர் சந்திரசேகர்னு ஒருத்தர் ஜோசியம் பார்த்தாரு. அவர் தான் புஷி மூலம் எல்லா சனிக்கிழமை கதை, வி ஃபார் விக்டரி. இப்போ விஜய்க்கு இன்னொரு ஜோசியர் இப்போ புதுசாக வந்திருக்காரு. ராகன் பண்டிட்டு இப்போ புது ஜோசியர் ஒருத்தர், ஜெயலலிதாவுடைய ஜோசியர். டெல்லி போய் இப்போ சிங்கப்பூர் போய் இப்போ அவரும் விஜய்க்கு ஜோசியம் சொல்கிறார். எடப்பாடி வரவே முடியாது, விஜய் தான் முதலமைச்சராக வருவார். வி வர்ற தொகுதியில் விழுப்புரம், விக்கிரவாண்டி, இப்படி விஜய் வர்ற தொகுதினா அமோகமாக ஜெயிச்சிருவார். இப்போ ஜோசியர், புது ஜோசியர் வந்திருக்கார், ராகன் பண்டிட். அவர் பேர் வெற்றிவேல். அவர் ஊத்துக்குழியில் புளிய மரத்து கீழே ஜோசியம் பார்த்தவர். அதிமுக ஜெயலலிதாவுக்கு பார்த்ததனுடைய விளைவு இப்போ அவர் ஃபேமஸான ராகன் பண்டிட். வெற்றிவேலு ராகன் பண்டிட்டாக மாறிட்டார். ஜெயலலிதா சசிகலாவுக்கு பார்த்து அவர்கள் பல கோடி ரூபாயை ஏமாற்றி அடி தப்பி ஓடி டெல்லியில் ஒளிஞ்சிருந்து மோடி பிரதமராக வரமாட்டார்னு சொல்லி இப்போ அங்கேயும் அடி தப்பி சிங்கப்பூர் போய் இப்போ மறுபடியும் எங்கே வந்திருக்காரு? அவர் சொன்னது எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. ஆனால் இப்போ விஜய் முதலமைச்சர் வர தொகுதியில் நின்னாருன்னா வெற்றி. இப்போ அவருடைய ஜோசி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பல பேர் விஜய் ஜோசி சொல்கிறாங்க. ஜோசியத்தை நம்புகிற நபர் என்ன பண்ணுறாருன்னா, கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பிரிஞ்சு இருந்தால் தான் முதலமைச்சர் யோகம் வரும். மோடியை போல, யோகி ஆதித்யநாத் போல சன்னியாசியாக இருக்கணும், அவங்க அப்போ தான் யோகம் வரும்னு யாரோ கொட்டாம்பட்டி குறியாரங்க சொன்னதை கேட்டேன். விஜய் பையனை சேர்த்துறதில்ல, பொண்டாடி சேர்த்துறதில்ல, பிள்ளை சேர்த்துறதில்ல, அப்பனை ஆத்தால யாரையும் சேர்த்துறதில்ல, பனையூர் பங்களாவில் யாரும் இல்லை. மோடியை போல துறவரத்தில் இருக்கார். காவி வேட்டி தான் கட்டலையே தவிர விஜய் அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு துறவரத்தில் இருக்கிறாரு. அப்புறம்
ஜேசன் சஞ்சய் அடிக்கத்தானே செய்வான். ஏண்டா எங்கள் அப்பனுக்கு தப்பு ஐடியா கொடுக்குற நீங்கள் தாண்டான்னு உதைக்கத்தானே செய்வான். ஜோசியர் ஐடியா கொடுத்தது ஜெகதீஷா, ஜெகதீஷ். இந்த பக்கம் புஷி கடலூர் சந்திரசேகர் அவர் ஒரு ஜோசியம். ஆக மொத்தம் இப்போ ஒரு நேரம் கூட்டு வருவார். ஆமாம், இப்படி தான் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சராவதற்கு ஜோசியம் தான். ஜெயலலிதா என்ன பண்ணோம்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்கும், இவனுக்கு சீட்டு கொடுக்கலாமா, எம்எல்ஏ கொடுத்து ஜெயிப்பானா, இவன் நமக்கு விசுவாசம் இருப்பானா, இப்படியான மூட நம்பிக்கையில் தான் அந்த அம்மாவே மூடமாக செத்து போச்சு. இப்போ அதே நிலைமை யாரு விஜய்க்கு. ஜோசிகாரன் சொல்லுவதை கேட்டு இப்போ இவர் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்கிறார். அதே நக்கீரனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையில் வந்து கேரவனில் நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கே இல்லைன்னா மறுக்க மாட்டேங்கிறாரு. எப்பவுமே இயற்கையாக கூட்டம் கூடுகிற அந்த கூட்டத்தை திரைப்பட மூலையில் தான் சிந்திப்பாங்க. இதை அப்படியே ஷூட் பண்ணிட்டா ஏதாவது காட்சிக்கு போட்டுக்கலாமே, பணம் கொடுத்து இவ்வளோ கொடுத்து சேர்த்த முடியாது. பல நடிகர்கள் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவாங்க. காசு கொடுத்து கூட்டுவதை விட இயற்கையாக கூடுற கூட்டம் ஒரு பெரிய செல்வாக்கு உயர்த்தி கொடுக்கும். இப்போ அதே ஃபார்முலா தான் விஜய் பண்ணியிருக்காருன்னு பல செய்தி வருது. ஆனால் அரசு தான் இதை தெளிவுபடுத்தும். அசராக்காருக்கு தான் இதை உண்மை சொல்லணும். ஆனால் அசராக்கார்கிட்ட விசாரிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. மதியழகன் 2 நாள் வச்சு நிறைய விசாரிச்சிருக்காரு. மதியழகன் நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. அந்த உண்மைகளை போனால் அப்படியே சிபிஐட்ட கொடுத்தாச்சு. சிபிஐ அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை போட்டிருக்குதான் சொல்கிறாங்க. அடுத்த கட்டம் இது எப்படி நகரப் போகிறது என்பதை பொறுத்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா ஆதாரங்கள் இல்லாமல் சிபிஐ யாரையும் வழக்கு போடாது. ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் வழக்கு போட்டால் நீதிமன்றத்தில் நிற்காது. சிபிஐ வந்து ஒன்றும் தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை கொடுப்பது யார்? நீதிமன்றம். அப்போது ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் சிபிஐ ரெக்கார்டு பண்ணாத, ரெக்கார்டு பண்ணி அதை பாதுகாக்கும், நீதிமன்றத்தை கொடுக்கும். இதன் அடிப்படையில் விஜயுடைய அரசியல் வாழ்க்கை சிபிஐக்குள்ளே முடிஞ்சு போதா, அதை மீறி வெளியில் வருதா, இல்லை உண்மையாகவே ஷூட்டிங் நடந்ததா, அதில் டைரக்டர் இருந்தாரா, நடிகை இருந்தாங்களா, இது எல்லாமே சிபிஐ கையில் தான் இருக்குது. சிபிஐ நேர்மையான அதிகாரிகள் 2 பேர், 2 ஐஜிக்கள், நீதிபதி மானிட்டர் பண்ணுறாரு. அவர் குஜராத்தில் நடந்த ஷாபானு வழக்கில் ஒரு பெரிய தவறு செய்திருக்கிற அவர் மேலும் குற்றச்சாட்டு இருக்கு. ரத்தோஸ்கி கொலைகாரர்களை நன்னடத்தை ஜாமீன் ரிலீஸ் பண்ணாருன்னு அவர் மேலும் புகார் இருக்குது. ஆக இதுக்கெல்லாம் விடை இவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருகிற பொழுதுதான் அது உண்மையான குற்றச்சாட்டாக இருக்கும் என்பதை நாம் உறுதி செய்ய முடியும். நிறைவேற ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கூட்டணி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தனியார் நின்று அவருடைய உண்மையான செல்வாக்கு என்னன்னு காட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ தனியார் நின்று அவரால் பெரும் வெற்றி அடைய முடியாது. அதிமுகவில் கூட்டணி சேருவதுதான் அவருக்கான அரசியல். தனியார் நின்று திமுக ஒரு 35% வாக்க வச்சிருக்கு, அதிமுக ஒரு 30% வாக்க வச்சிருக்கு, இவர் 40% வாக்க வச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் மொத்தமே 100% தான். அப்போ இதில் ஓட்டு போடுறது 65-70 ஓட்டு போடுறான், 30% வர்றதே இல்லை. ஓட்டு போட்டிக்கே தேர்தலுக்கே வர்றதில்லை. அப்போது 30, 35, 65 ஆகிப்போச்சு. இல்லை 30 போட்டால் 60 ஆச்சு. 10% வந்து எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? எப்படி ஒரு 50 எம்எல்ஏ பிடிக்க முடியும்? திமுக அதிமுக நிரந்தர வாக்கு வங்கி 20 இருக்கு. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தா இந்த பக்கம் 30, அந்த பக்கம் 30. முஸ்லீம் வாக்கு 14% இருக்கு, கிறித்தோர் வாக்கு 3% இருக்கு, தலித்து வாக்கு இருக்கு. இதெல்லாம் பாஜகவுக்கு எதிராக தான் விழுது. பாஜக பக்கம் போடவே மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் திமுகவுடைய பெரிய வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கி எந்த காலத்திலையும் திமுகவுடைய வாக்கு வங்கி தான். அதே போல் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு 20 முதல் 25% சொந்த கட்சி வாக்கு ப்ளஸ் பாஜக. அதில் இப்போ பாமக வரப்போகுது, ஒரு 2-3% பாமகக்கு இருக்குது, 20 லட்சம் ஓட்டு. அப்போ இந்த வாக்கை அதை சாண்டக்கூடிய வாக்கு வங்கி ஒன்று இருக்கா? அப்போ என்ன புத்திசாலித்தனம்?
இப்போ திமுக இவருக்கு பிரதான எதிரி, கட்சிக்காரருக்கு பூரா எதிரியாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ தஞ்சமடைகிற ஒரே கட்சி அது அதிமுக தான். அதிமுக கூட்டணி போனா தேமுதிக நிலைமை வந்துருன்னு பயப்படுறாரு விஜய். இல்லை, அது விஜயும் விஜயகாந்தும் ஒன்றும் இல்லை. விஜயகாந்துக்கு பொண்டாட்டி மச்சன்னு போய் பொட்டி வாங்கிட்டாங்க. விஜய்க்கு பொட்டி அவர் தான் கொடுக்கணும், பொட்டி அவர் தான் வாங்கணும். அதனால் அந்த வாய்ப்பு இல்லை. அதனால் விஜய் எதிர்க்கட்சி தலைவரானால் ஒரு 30-40 எம்எல்ஏ வருவாங்க. அடுத்த கூட்டணியை பிரிச்சுட்டு அடுத்த தேர்தல் தனியாக நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருது. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் உங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஒரு 30 எம்எல்ஏ இருந்தால் அதிகாரம் இருக்குல்ல. அதுதான் விஜயுடைய புத்திசாலித்தனம். அதைத்தான் நீங்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர்களும் விரும்புகிறார்கள். விஜய் என்ன இறுதி முடிவெடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி அவர்களுமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள வர வைக்கணும்னு தவிச்சிட்டு இருக்காரு. அதை பார்க்க முடியுது. ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் ஓப்பனா சொல்றாரு, எங்களுக்கு கூட்டணிக்கு வரலைன்னா திமுகவோட 5 வருட ஆட்சி உங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா, அதிமுக நம்புதா தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வரலைன்னா கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வந்துடும்? ஆமாம், அது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். பட்டதுனாலதான் விஜய்கிட்ட போய் கெஞ்சுறாரு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுதுல்ல. இல்லைங்க, இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்கு வரலைன்னா, இந்த தடவை அதிகாரத்துக்கு வரலைன்னா உள்ளேயும் பல எதிரிகள் இருக்காங்க. பொதுச் செயலாளர் இவர் இருக்க மாட்டார், கண்டிப்பா கட்சி கண்ட்ரோல்ல இருக்காது. இல்லை, இப்போ முதலமைச்சர் நாற்காலி மேல பல பேருக்கு ஆசை வந்துருச்சு. வேலுமணி பாஜகவோட கூட்டணி வைத்து எப்படியாவது அந்த நாற்காலியை பிடிக்கணும்னு தயாரா இருக்கார். உதயகுமாருக்கு இப்போ இந்த ஆசை வந்துருச்சு. நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துட்டு பொக்கையை கொடுத்துட்டு சொல்றாரு, எடப்பாடி முதலமைச்சர் அவர் ஏதாவது சிக்கல் ஏதாவது வழக்குனா என்ன அடுத்து கன்சிடர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். முதல்ல வெயிட்டிங் லிஸ்ட் யார் இருக்கா? செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி எல்லாம் நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க. ஆர்பி உதயகுமார் வந்துட்டார். வந்த பிறகு எடப்பாடி யாரை நம்புறதுன்னு தெரியலையே. எல்லாருமே நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போது முதலமைச்சர் நாற்காலி அது ஒரு பெரிய கனவாக இருந்தது. எடப்பாடி வந்த பிறகு என்னாச்சு? யார் வேண்டுமோ அந்த சீட்டுக்கு போகலாம். ஓபிஎஸ் கொஞ்ச நாள் முதலமைச்சர் இருந்தாரா? இப்போது உதயகுமார் வரைக்கும் அந்த சீட்டுக்கு ஆசை வந்துருச்சு. தினகரனுக்கு ஆசை, சசிகலாவுக்கு ஆசை, பல பேருக்கு ஆசை. அதனுடைய விளைவு தான் இப்போ விஜயை சேர்த்தா மீண்டும் முதலமைச்சர் நாற்காலிக்கு போனா தான் கட்சியை காப்பாற்ற முடியும், ஆட்சி காப்பாற்ற முடியும், பல பேர்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்ற முடியும். டெல்லியிலிருந்து அதிகாரம் இருந்தால் தான் பாஜக தப்பிச்சுக்க முடியும். இப்படி பல சிக்கல் எடப்பாடிக்கு. அப்போ எங்கெங்கேயோ போய் காலில் விழுகிறத விட எங்கே போய் விழுந்துடலாம்? விஜய்கிட்ட போய் சரண்டராயலாம். விஜய்கிட்ட போய் சரண்டராகி அதிகாரம் வந்துருச்சுன்னா எல்லாம் அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த பாலிசியில் எடப்பாடி இருக்கார். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பாருங்க. நன்றி, வணக்கம்.